இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஜெபம் அப்படிங்கிறத யாரு பண்ணாலும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அப்ப யாரு பண்ணாலும் அப்படின்னு ஒன்று பாவம் செய்கிறவங்க பண்ணாலும் அந்த நினைப்புக்கு போயிடாதீங்க. ஆண்டுடைய பிள்ளைகள் ஜெபித்தால் கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். ஜெபித்தா கண்டிப்பா சூழ்நிலை மாறும். ஜெபித்தா கண்டிப்பா வாழ்க்கை ஆசீர்வாதமாய் அமையும். இந்த யாபேஸ் என்கிற மனிதனை குறித்து நமக்கு நல்லாவே தெரியும். அவன் பிறந்தப்ப குடும்ப சூழ்நிலை சரியில்லை. அவனுடைய வாழ்க்கையின் துவக்கமே கண்ணீரும் அவளையும் துக்கமும் நிறைந்ததாக தான் இருந்துச்சு. அவனுடைய குடும்பத்தில் அவனுடைய சகோதரர்களுக்கு நடுவில் அவனுக்கு முக்கியத்துவம் இல்லை, வரவேற்பு இல்லை, மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை. ஒரு சாபத்தின் அடையாளமா, ஒரு வருத்தத்தின் அடையாளமா, ஒரு கண்ணீருக்கு காரணமானவனா பார்க்கப்பட்ட இந்த மனுஷன் ஜெபிக்கிறவனா மாறினா ஆசீர்வதிக்கப்பட்டான். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்ப பின்னணியும் எப்படினாலும் இருக்கலாம். நீங்கள் வளர்ந்து வந்த அந்த சூழ்நிலை எப்படினாலும் இருக்கலாம். உங்களுடைய கூட பிறந்தவங்க மத்தியில் உங்களுடைய மதிப்பு மரியாதை ரொம்ப மோசமான நிலையில கூட இருக்கலாம். பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கினவங்களா இருக்கலாம். வாழ்க்கையில் ரொம்ப நொந்து போனவங்களா இருக்கலாம். எனக்கெல்லாம் இந்த வாழ்க்கை எதுக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு ஆளாக இருக்கலாம். எனக்கும் ஒரு வாழ்க்கை உண்டா, எனக்கும் ஒரு எதிர்காலம் இருக்குமா, நானும் மற்றவர்களை போல நல்லா வாழ முடியுமா, என் கூட பிறந்தவங்க இருக்கிறது போல நானும் ஆசீர்வாதமாக இருக்க முடியுமா, இப்படிலாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருந்தால் கண்டிப்பாக அதற்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக உங்களாலையும் முடியும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா வேற ஒன்றும் இல்லை, தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யணும். ஆண்டவர்கிட்ட உங்கள் காரியத்தை தெரியப்படுத்துங்க. உங்களுடைய மன விருப்பத்தை அவர்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு அவர் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்க அவரோடு பகிர்ந்து கொள்ளுங்க. ஜெபத்தின் மூலமாய் தேவனோடு உறவாடுங்க. யாபேஸ் அதை தான் செஞ்சார். நம்ம இப்படி பண்ணிட்டாங்களே, யார்ட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணல. சகோதரர்கள்லாம் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சகோதரர்கள்ட்ட ஃபைட் பண்ணல. என் நிலைமை இப்படி இருக்க அப்படின்னு சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் யார்ட்டையுமே அவன் கம்ப்ளைண்ட் பண்ணல. அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுவான். அப்போ நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய எதிர்காலம், நம்முடைய நன்மைகள், நமக்கு உண்டாகும் மதிப்பு மரியாதை கனம், இது எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து தான் வரணும். அப்போ யாபேஸ் ஜெபித்தது போல நீங்கள் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணு. குறை சொல்ல வேண்டாம், மற்றவர்களை குற்றப்படுத்த வேண்டாம், இதுதான் என்னுடைய நிலைமைன்னு சொல்லி நொந்து கொள்ள வேண்டாம். தேவனுடைய சமூகத்துக்கு போங்க, வேண்டிக் கொள்ளுங்க. யாபேஸ் வேண்டிக் கொண்டது அவனுக்கு கொடுத்து அவனை கனப்படுத்தினது போல நீங்கள் வேண்டிக் கொண்டதையும் உங்களுக்கு தேவன் தந்து உங்களை கனப்படுத்துவார். பரிசுத்த பிதாவே, யாரெல்லாம் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஜெபம் பண்றாங்களோ அவங்க வாழ்க்கையிலலாம் மாற்றங்களை பார்க்கட்டும், கனத்தை பார்க்கட்டும், ஆசீர்வாதங்களை பார்க்கட்டும், மதிப்பு மரியாதைகளை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.